Hi friends, வணக்கம். 11th gear தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல பார்த்துட்டு இருக்கிறது JCB லோட் ஆல் அல்லது டெலிஹேண்ட்லர் மெஷின். ஒரு JCB பார்த்துருக்கோம், கிரேன் பார்த்துருக்கோம், ஃபோர்க்லிஃப்ட் மெஷின் பார்த்துருக்கோம். இந்த எல்லா மெஷினும் ஒரே மெஷினில் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் பின்னாடி பார்க்கக்கூடிய மெஷின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் கொண்டாடிட்டாங்க. 1977 இந்த மெஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ், நிறைய மாடல்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன மாடல் ஏறக்குறைய ஒரு 7 மீட்டர் அளவுக்கு உயரமாக பொருளை வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி. அதிகபட்சமாக டெலிஹேண்ட்லர் மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர்லேருந்து 20 மீட்டர் உயரம் வரைக்கும் லோடு வைக்கிறதுக்கு கெப்பாசிட்டியான மெஷின்ஸ். ஸோ இந்த மெஷினை பற்றி இதுக்குள்ளே இருக்க டீட்டெயில் என்ன, ஆப்ரேட்டர் கேபின் எப்படி இருக்குது, இதனுடைய மெக்கானிசம்ஸ் என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆயில் கெப்பாசிட்டி, எல்லாம் இன் அவுட் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து 530/110 அப்படிங்கிற ஒரு சைடு என்ஜின் கொடுத்தப்பட்ட மிஷின். ஆப்ரேட்டர் கேபின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபெசிலிட்டியோட ஒரு ஆப்ரேட்டருக்கு எந்த விதமான ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ஒரு 10 மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் பண்ணால் கூட ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய அளவில் ஒரு சொகுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அந்த விஷயங்களை தான் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆப்ரேட்டர் கேபின் பார்த்துடலாம். ஆப்ரேட்டர் கேபின் உள்ளே போகிறோம். கிராப் பேண்டில் கொடுத்துருக்காங்க, ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மறுபடி ஃபுட் ஸ்டெப் அல்லது ஃபுட் ரெஸ்ட்டில் கால் வச்சு தான் ஏறணும், கைப்பிடி பிடிச்சி. ஆப்ரேட்டர் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிருந்து நம்ம ஸ்டேரிங் வீல் பார்க்குறோம். ஸ்டேரிங் வீலுக்கு கீழே 2 பெடல் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக JCB மிஷின் மாதிரியே ஆக்சிலரேட்டர், பிரேக், லெஃப்ட் வீல் அண்ட் ரைட் வீலுக்கு வந்து தனித்தனியாக பிரேக் கொடுத்துருக்கிறது தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு இப்போ நம்ம பிரிக்கிறோம். இந்த ஸ்டிப்பை எடுத்துட்டோம்னா சிங்கிள் பிரேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஸ்டேரிங்குடைய வலது பக்கமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே லிஃப்ட் பண்ணி ஃபார்வேர்டு போட்டால் மிஷின் ஃபார்வேர்டில் போகும். அப்படியே லிஃப்ட் பண்ணி நியூட்ரல் ரிவர்ஸில் போகும். ஓகே. அடுத்தது இங்கே மீட்டர் கன்சோல் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் வால்வ், லோடர் கண்ட்ரோல் வால்வ்லேருந்து வரக்கூடிய கண்ட்ரோல் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிவர் ஆப்ரேட்டருக்கு முதல்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் லிவர் பார்த்தீங்கன்னா மெயின் பூம் அப் டவுன். அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன், அந்த பூம் எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடியது பூம் எக்ஸ்டென்ஷன் அவுட்டு, பூம் எக்ஸ்டென்ஷன் இன். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது கண்ட்ரோல் லிவர் பார்த்தீங்கன்னா கேரேஜ், ஃப்ரண்ட் கேரேஜ், நம்ம போட்டிருக்கக்கூடிய கேரேஜை டில்ட் அவுட் ஆர் டில்ட் இன் பண்ணுவதற்கான லிவர் கொடுத்துருக்காங்க. இது அடிஷனலாக கேச்சர் போன்ற ஃபிட்டிங்ஸாக போட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் லிவர். இங்கே கொடுத்துருக்குது கியர் செலக்டர் அல்லது கியர் கண்ட்ரோல் லிவர். இதனுடைய இன்னர் சைடில் ஒரு டிரான்ஸ்மிஷன் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதை லொக்கேட் பண்ண முடியல. கொடுத்துருக்கிறது இங்கே தெரியுது. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்விட்சையும் நம்ம கட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கியர் செலக்ட் பண்ணும்போதும் இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கியர் போடுறதோ நியூட்ரல் பண்ணுறதோ பண்ணலாம். அதே போல் நீங்கள் பூம் அப்பு டவுன் பண்ணும்போது இங்கே டிரான்ஸ்மிஷனை கட் பண்ணுறதுக்கு இந்த பூம் கண்ட்ரோல் லிவர்லேயும் ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்கதை பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எது மூலம் வேணாலும் மெஷினை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா மெஷின் நின்றும், டிரான்ஸ்மிஷன் கட் ஆகிடும். அடுத்தது இங்கே கார்னரில், ஆப்ரேட்டர் கேபினுடைய கார்னரில் 2 கண்ட்ரோல் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிளைசர் டவுன் அண்ட் அப் இரண்டுக்குமான கண்ட்ரோல் லிவர் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பட்டன், டிரைவர் கேபினுடைய கன்சோலில் பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை, லோ அல்லது 4 வீல் டிரைவுக்கான செலெக்ஷன் இது. ஸோ மெஷின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடியதான் இந்த மெஷினுடைய டிரான்ஸ்மிஷன் யூனிட். என்ஜினிலிருந்து பவர் ஃப்ளைவீல் வழியாக இங்கே வருது. இந்த ஃப்ளைவீலில் டிரான்ஸ்மிஷன் பாக்ஸுடைய ஒரு எண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஹைட்ராலிக் பம்ப். இப்போ நம்ம ஜூம் பண்ணியிருக்கோம், இதுதான் ஹைட்ராலிக் பம்ப் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோமெஷ், ஃபுல்லி சிங்க்ரோமெஷ் டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் போட்டிருக்காங்க.
டியூவல் கிளச், ஃபார்வேர்டுக்கு ஒரு கிளச்சு, ரிவர்ஸுக்கு ஒரு கிளச்சு எல்லாமே இதுக்குள்ளே வரும். ஆனால் கிளச்சை ஆப்ரேட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சால்னாய்டு வால்வ். இந்த வால்வ் தான் வந்து ஆயிலை சர்க்குலேஷன் பண்ணி அது போய்ட்டு கிளச்சை ஆப்ரேட் பண்ணுது. இதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் 4 வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கிருந்து ஒரு ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் ஒன்று போகிறத பார்க்க முடியுது. இது ஃப்ரண்ட் வீலுக்கு போகுது. அதே போல் டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் உடைய இந்த எண்ட்லேருந்து இப்போ இந்த கேப்பில் நம்ம பார்க்குறோம், இங்கேருந்து ஒரு ஷாஃப்ட் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா ரியர் வீலுக்கு போகுது. ஆக இது பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் மெக்கானிசம். இந்த 4 வீலுக்கான ரியர் வீலுக்கான டிரைவ் எப்படிங்கிறத நம்ம கீழே இருந்து பார்க்கலாம். இப்போ மெஷினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கும், அதாவது ரியர் வீலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஃபரன்ஷியல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெஷினுக்கு 2 டிஃபரன்ஷியல். ஸோ இங்கே பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்த்த டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் உடைய ஒரு பகுதி. ரியர் வீலுக்கு இந்த பக்கத்துலேருந்து டிரைவ் எடுத்திருக்காங்க. இப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரண்ட் டிஃபரன்ஷியல் யூனிட். ஃப்ரண்ட் டிஃபரன்ஷியல் யூனிட் வித் ஆக்சில் பிரேக். இப்போ நம்ம காட்டக்கூடிய போர்ஷன் தான் ஆக்சில் பிரேக். இந்த யூனிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சில் பிரேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டார்க் ரிடக்ஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஷியல். அதனால் உங்களுக்கு ஒரு 45 டிகிரி ஒரு ஆங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு டேப்பரான இடத்துல கூட இதால் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். அடுத்ததாக இதுலேருந்து டிஃபரன்ஷியல்லேருந்து உள்ள டிரைவ் ஆக்சில் மூலம் வீலுக்கு வருது. வீலுக்கு வெளிப்பக்கம் நம்ம பார்ப்போம். ரிடக்ஷன் அல்லது பிளானட்டரி கியர் செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டிஃபரன்ஷியல் கொடுத்துருக்காங்க. 2க்குமே பிளானட்டரி செட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளானட்டரி செட்டுங்கிறது ஃபைனல் ரிடக்ஷன், என்ஜினுடைய ஸ்பீடை மேக்ஸிமம் குறைச்சி வீலுக்கு கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் வந்து பிளானட்டரி கியர் பாக்ஸ் அல்லது ரிடக்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த டெலிஹேண்ட்லர் மெஷினுடைய டயர் பற்றி பேசலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டினரி, ஹெவி டியூட்டி, அக்ரிகல்ச்சர், எக்ஸ்ட்ரா ஹெவி டியூட்டி அப்படிங்கிற 4 வெர்ஷன் வருது. இதில் ஆர்டினரி பார்த்திங்கன்னா 2 டயருக்குமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 டயருக்குமே 60-60. ஹெவி டியூட்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 45, ரியர் வந்து 55. அதே போல் எக்ஸ்ட்ரா ஹெவி டியூட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 45, ரியர் வந்து 55. அக்ரிகல்ச்சர் பர்பஸாக இருந்தால் மட்டும் இது ஃப்ரண்டில் 80யும் ரியரில் வந்து 60யும் வந்து நம்ம 60 pounds/square inch PSI வந்து ஏர் ப்ரெஷர் வைக்கிறோம். ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய டயர் சைஸ் பார்ப்போம். இப்போ நம்ம 14x25. ஸோ 14 இன்ச்சு இந்த டயருடைய விட்த். நம்ம ஏற்கனவே டயரை பற்றி நிறையா பேசியிருக்கோம். டயருடைய விட்த் வந்து 14 inches. இந்த ரிமுடைய டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 25 inches. ஃப்ரண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க 2 டயரும். அடுத்தது ரியர் டயர் பார்ப்போம். ரியரில் பார்த்தீங்கன்னா 10x20 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 inches வந்து டயருடைய விட்த்து. இந்த இன்னர் டயா பார்த்தீங்கன்னா 20 inchesங்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹைட்ராலிக் சிஸ்டம் அடுத்ததாக பார்க்குறோம். இந்த டிரான்ஸ்மிஷன் பாக்ஸில் ஹைட்ராலிக் பம்ப் மாட்டியிருக்காங்க அப்படின்னு பேசணும். இந்த ஹைட்ராலிக் பம்புக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா மெயின் பம்புடைய பின்பக்கம் வந்து ஹைட்ராலிக் டேங்க் வச்சுருக்காங்க. அந்த ஹைட்ராலிக் டேங்க்லேருந்து பம்புக்கான இன்புட் ஓஸ் வரதை பார்க்குறீங்க. அதிலிருந்து பம்புக்கு வந்துட்டு இந்த பம்பில் இருந்து வரக்கூடிய ஓசஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வால் பிளாக் ஆப்ரேட்டருடைய ரைட் சைடு கேபின் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் வரும். இங்கே இருக்கக்கூடிய வால் பிளாக் அல்லது லோடர் கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்டுக்கு வருது. இங்கிருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் மூலம் தேவையான சிலிண்டர்ஸ் ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸுக்கு பாஞ்சு லிஃப்டிங் டவுன் ஆகக்கூடிய மூமெண்ட் அது போன்ற ஆப்ரேஷன்களை இது பண்ணுது. ஆக்சுவலாக இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டைப் வருது. இது வந்து சைடு என்ஜின் மிஷின். அப்போ சைடு என்ஜின் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஏறக்கூடிய ஃபுட் ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் வச்சுருக்காங்க. இது 110 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. அடுத்தது இப்போ நம்ம ஹைட்ராலிக் டேங்க் பார்க்குறோம். ஹைட்ராலிக் டேங்க் பார்த்தீங்கன்னா
மெஷினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பூம் இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு கீழே வச்சுருக்காங்க. ஹைட்ராலிக் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் பொறுத்த வரைக்கும் 130 லிட்டர். அடுத்தது நம்ம ரேடியேட்டர் சைடு போகலாம். சைடு இன்ஜின் அப்படின்னு சொன்னோம். மெஷினுடைய சைடு போர்ஷனில் இன்ஜின் கொடுத்துருக்கதை பார்க்க முடியுது. இப்போ இங்கே ரேடியேட்டர் காட்டுறோம். ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா 16.5 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதற்கான கூலண்ட் கெப்பாசிட்டி. அதே போல் என்ஜின் ஆயில் செக் பண்ணக்கூடிய டிப்ஸ்டிக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆயில் ஃபில்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஆயில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதற்கு 14.2 அல்லது 14.5 லிட்டர் வரைக்கும் என்ஜின் ஆயில் ஃபில் பண்ணணும். அடுத்ததாக நம்ம ஃப்ரண்ட் டிஃபரன்ஷியலுக்கு போவோம். அடுத்து ஃப்ரண்ட் டிஃபரன்ஷியல் காட்டுறோம். இதற்கு ஊற்றக்கூடிய ஆயில் வந்து ஆக்சில் ஆயில் அப்படிம்பாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 21 லிட்டர் கொள்ளளவு இந்த ஆக்சில் ஆயில். அடுத்தது நம்ம ரியர் ஆக்சில் அல்லது ரியர் டிஃபரன்ஷியல் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரியர் டிஃபரன்ஷியல் அல்லது ரியர் கிரவுண்ட். இதற்கு ஊற்றக்கூடிய ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் ஆயில் வந்து இதுக்கு டாப்அப் ஃபில் பண்ணணும். அடுத்தது நம்ம டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் ஆயில் விட்டுருக்கோம். டிரான்ஸ்மிஷன் ஆயில் பார்க்கலாம். இப்போ டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஊற்றுவதற்கான இடம் பார்க்குறோம். அப்படியே என்ஜின் ஆயில் ஃபில்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஊற்றணும். இங்கே ஊற்றக்கூடிய ஆயில் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த டிரான்ஸ்மிஷன் பாக்ஸுக்கு போயிடும். இப்போ அடுத்தா நம்ம இங்கே அட்டாச்மெண்ட் பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்க்குறது தான் மெயின் பூம் அல்லது மதர் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வெளியில் வரக்கூடியது எக்ஸ்டென்ஷன் பூம். கேரேஜ் இங்கே ஃப்ரண்டில் பார்க்கக்கூடியது கேரேஜ். ஸோ இதனுடைய அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், 3 பார்ட்டு தான். இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் டபுள் செக்ஷனாக வரும், 2 செக்ஷனாக வரக்கூடிய பார்ட் இது. இந்த மெஷின் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டாண்டர்ட் அட்டாச்மெண்ட், பக்கெட் அட்டாச்மெண்ட். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கியூ ஃபிட் அப்படின்னு தானாக அவுத்து மாட்டக்கூடிய ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்மெண்ட்ஸ் அவுத்து மாட்டுறதுக்கு கேரேஜை ஃபுல்லாக தரையில் டில்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு இப்போ காட்டின கியூ ஃபிட் லீவரை டிடாச் பண்ணிட்டீங்கன்னா அட்டாச்மெண்ட் தனியாக வந்துடும். இப்போ இந்த அட்டாச்மெண்ட் தனியாக பிரிஞ்சு வெளியில் வர்றது உங்களுக்கு தெரியும். கியூ ஃபிட் லீவரை அவுத்துக்கும், ஃபுல்லாக லாக் பண்ணி கீழே எடுக்கும், தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு தெரியுது உங்களுக்கு. இப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த மெஷினுக்கான ஃபோர்க்கு ப்ளஸ் ஹூக் அட்டாச்மெண்ட். இங்கே பார்க்குறது ஃபோர்க்கு தெரியுது. இதிலே வந்து இன்டகிரேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹூக் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக்கில் லாக்கிங் லாட்ச் இருக்கிறது தெரியுது உங்களுக்கு. என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கன்சோலில் இருக்கக்கூடிய கீ பட்டன் கீ போட்டாச்சு. டிஸ்பிளே ஆன் ஆகுது உங்களுக்கு. டிஸ்பிளேல வார்னிங் லைட் தெரியுது. ஸோ இப்போ இது என்ஜின் ஸ்டார்ட் ஆன விட்டு எல்லா இதுவுமே வார்னிங் லைட்ஸ் எல்லாமே கட் ஆஃப் ஆகிடுச்சு. டிஸ்பிளே மட்டும் தெரியுது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பூம் டவுன் பண்ண போகிறோம். இப்போ பூம் டவுன் ஆகுது. அடுத்தது பூம் அப் பண்ண போகிறோம். அடுத்தது எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ்டென்ஷன் அவுட் ஆகிறது தெரியுது உங்களுக்கு. அடுத்தது எக்ஸ்டென்ஷன் இன் பண்ண போகிறோம். ஸோ இது கண்ட்ரோல்ஸ். அடுத்த அட்டாச்மெண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓப்பனர் தெரியுது. அடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் ஆகி ஃபுல்லாக நிற்கிறது தெரியுது உங்களுக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் போட போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெபிளைசராக போடுறோம். இங்கே பார்த்தா தெரியுது உங்களுக்கு. திரும்ப அப் பண்ணுறோம். அந்த பக்கம் போடுறோம். அடுத்தது ஸ்டெபிளைசர் இப்போ அப் பண்ண போகிறோம். ஸோ
ஸ்டெபிளைசர் கண்ட்ரோல்ஸ் இவ்வளவுதான். பார்க்கிங் பிரேக் இங்க கொடுத்துருக்கத பார்க்க முடியுது உங்களால. பார்க்கிங் பிரேக் இந்த பக்கம் கொடுத்துருக்க பார்க்க முடியுது. பார்க்கிங் பிரேக் போட்டு காட்டலாம். இப்ப பார்க்கிங் ஆன்ல இருக்கு. ரிமூவ் பண்ணியாச்சு, திரும்ப போட போறோம். ஸோ ஆப்ரேட்டர் கேபினில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இவ்வளோதான். இப்போ நமது ஆப்ரேட்டர் பார்த்தா பிரேக் அப்ளை பண்ணியிருக்காரு. பிரேக் அப்ளை பண்ணபடியே ஆக்சிலரேஷன் கொடுப்போம். மெஷின் வந்து நியூட்ரலில் இருக்குது. என்ஜின் ரேஸ் ஆகிறத பார்க்கலாம். இதுதான் கியர் 1 அல்லது 2 செலக்ட் பண்ணிக்க போகிறோம். பூம் இறக்கி டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ ஜேசிபி போல் இதுவும் தரையிலிருந்து 1 அடி அல்லது 1.5 அடி லெவல். கியர் செலக்ட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் போட்டிருக்கோம். அடுத்த டைரக்ஷன் சுவிட்ச். வண்டி முன்னாடி மூவ் ஆகிறது தெரியும். இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அதே கியர். வண்டி பின்னாடி போகிறது தெரியுது. ஸோ இதுதான் இந்த மெஷினை மூவ் பண்ணக்கூடிய மெத்தட். இதுதான் நம்ம 4 வீல் டிரைவ் செலக்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சை பார்ப்போம். சுவிட்சை ஆன் பண்ண போகிறோம். இங்கே சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 4 வீலுக்கான ஒரு லைட்டு க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியுது. அடுத்து ஹெட்லைட்டுக்கான சுவிட்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச். இங்கே எல்லாமே டிஸ்பிளே எல்லாம் ஆன் ஆகிடுச்சு. மீட்டரில் பார்த்தீங்கன்னா லைட் சிம்பிள் க்ளோ ஆகுது. அடுத்தா நம்ம ஹெட்லைட்டை வெளியில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் பராமரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தினசரி நம்ம வந்து வாக் அரவுண்ட் செக்அப், பாடி பார்ட்ஸ், வண்டியில் இருக்கக்கூடிய மெஷினில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஏதாவது உடைஞ்சிருக்கா, போல்நட்ஸ் லூஸாக இருக்கா, வாட்டர் லெவல், கூலண்ட், என்ஜின் ஆயில் லெவல், இதெல்லாமே வந்து ஜென்ரலாக பார்க்கணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 மணி நேரம், ஒவ்வொரு 50 மணி நேரத்துக்கும் கிரீஸ், ஒவ்வொரு 50 மணி நேரத்துக்கும் கிரீஸ் செக் பண்ணுறது, பெல்ட் டென்ஷன் செக் பண்ணுறது, ரேடியேட்டர் பெல்ட் டென்ஷன் செக் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களை செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 ஹவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் போல்நட் செக்அப், வித்தியாசமான சவுண்ட் ஏதாவது வருதா, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது ஒவ்வொரு 250 ஹவர்ஸுக்கும் ஒரு சில இதில் என்ன பண்ணுவாங்க, மெஷின் நிறைய ஓடக்கூடிய மெஷினாக இருக்கு, கடுமையாக ஒர்க் பண்ணக்கூடிய மெஷினாக இருக்குன்னா 250 ஹவர்ஸ் 300 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்டர், என்ஜின் ஆயில் ஃபில்டர் மாற்றி ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது 400 ஹவர்ஸுக்கு ஹைட்ராலிக் ஆயிலுடைய லெவல் செக் பண்ணணும், டிரான்ஸ்மிஷன் ஆயில் லெவல் செக் பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்க்கணும். அடுத்து 800 ஹவர்ஸுக்கு தேவைப்பட்டால் ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்டர், டிரான்ஸ்மிஷன் ஃபில்டர், இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேசிபியோட அசல் உதிரி பாகங்களை வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப பாதுகாப்பானது. ஆக பராமரிப்புக்கு ஒரு டீட்டெயில்டா ஒரு பெரிய வீடியோ தனியாக வரப்போகுது. ஒவ்வொரு பாகத்தையும் தனியாக வச்சு பேச போகிறோம். ஷார்ட்டாக பேசியிருக்கோம். இந்த வீடியோ ஒரு தமிழ்ல புது முயற்சி தான். இந்த மெஷினை பற்றி வீடியோ இல்லை அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு புதிய விஷயமாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடித்த அந்த விஷயத்தை 4 பேர் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்கள் சிவா 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம். நன்றி, பாய்.